அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், ஒற்றுமை, அமைதி ஏற்பட வழிவகை செய்யும். இன்றைய நிகழ்ச்சி நிலாக முதலில் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தை சரோசுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து வழிநடத்துவார். பிரபஞ்ச நன்றியும் அவரை கூறுவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் வரதா சண்முகன் மாஸ்டர் கனடாவிலிருந்து இணைந்து அருமையான ஒரு தலைப்பில் சிற்றுரை வழங்க உள்ளார். பொருட்பாலும் மக்கள் ஆட்சியும் என்ற தலைப்பில் பேச உள்ளார். அதன்பின் கலந்துரையாடல் நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியை 9:30 மணிக்கு நிறைவு செய்ய உள்ளோம். உங்கள் அனைவரின் ஒத்து உழைப்பும் உங்களுக்கு தேவை. இப்பொழுது சரோ மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி. நன்றி சுதா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனிலிருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதை உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து 25 நிமிடங்கள் நாங்கள் தியானத்தினை மேற்கொள்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை இட்டு சந்தோஷமாக கைகளை தட்டிப்போம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்த பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், மன அமைதியை தரும் இனிமையான இசையை தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய செல்வி சிவம் மாஸ்டர் அவர்களுக்கும்,
தியான நிகழ்வினை பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும் தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும் இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் தளத்தில் உள்ள நண்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர். அருமையாக தியானத்தை வழிநடத்துக்கு அனைவர் சார்பில் நன்றி கூறுகிறோம். மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தளத்தின் சிறப்பு பேச்சாளர் வரதாம்மா அவர்கள். அவருடைய பேச்சு மிக அழகான ஒரு பேச்சாக இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். பொருட்பாலும் அந்த தலைப்பை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். பொருட்பாலும் மக்கள் ஆட்சியும். பொருட்பால் நான் நினைக்கிறேன் திருக்குறள்ல இருந்து இந்த விடயம் வருகிறதாக நான் யோசிக்கிறேன். தெரிய இல்லம்மா. தளத்துல புதியவர் அல்ல, மிகவும் எங்களுக்கு பரிச்சயமான ஒருவர். அருமையாக உங்களுடைய பட்டப்படிப்புகளை கூடி இந்த வயதிலே நீங்கள் முடித்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவர். நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய தமிழீழத்திலே இருந்த பெண் புலவர்கள்ல அடுத்ததாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மனதில் அப்படி ஒரு ஆழமான பதிவு இருக்கின்றது. அங்கிருப்பவர்களை போன்று அதையும் விட மிகவும் சிறப்பான அம்சங்களோடு நீங்கள் உங்கள்ட மொழி தேர்ச்சிகளும் அழகாக இருக்கின்றது. இந்த நாட்டுக்குரிய மொழிகளை நீங்கள் நன்றாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல விடயங்களை கொண்டிருக்கின்ற அம்மாவை நான் இந்த அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவர் சார்பிலும் உங்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். அம்மா, வாருங்கள். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. அழகாக உங்களுடைய உரையை ஆரம்பிக்கவும். நன்றி. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு அருமையான திருநாள், சிவராத்திரி நாள். இந்த நாளிலே உங்களுடன் எனது கருத்தை பகிர்ந்து கொள்ள கிடைத்ததற்கு நான் சிவனுக்கு நன்றி. இன்றைய நாள் சிவராத்திரி என்று அறிந்ததும் எனக்கு ஒரு திடுக்காட்டம். சிவராத்திரியோடு தொடர்பான அல்லது மதத்தோடு தொடர்பான, எங்களுடைய சமயத்தோடு தொடர்பான ஒரு தலைப்பில்லையே என்று யோசித்தேன். இல்லை, அப்படி யோசிக்க வேண்டாம் என்று இன்றைய நாளிலே நேற்று உரையாற்றிய முகமது இஸ்தார் அவர்களின் உரையை கேட்டேன். இது சிறப்பாக அமைந்துவிட்டது. அவர் அரசியல் மாற்றம் சமயங்களின் வகைபாகம் என்று பேசியிருந்தார். இன்றைக்கு இத்தருணத்தில் பொருட்பாலும் அரசியலும் என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக என்னை பேச வைத்த அந்த இறைவனுக்கு முதலில் நன்றி. அதன் பின் இன்றைய நாள் சிவராத்திரி நாளாக இருப்பதால் முதலில் நான் சிவனை போற்ற வேண்டும். அது என் கடமை. திருவாசகத்திலிருந்து சில வரிகள் போற்றி திரு அகவலில் இருந்து. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள் கெட அருளும் எம்மான் போற்றி,
அஞ்சேல் என்றிங்கு அருள்வாய் போற்றி. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. பெரியாய் போற்றி. பிரானே போற்றி. அரியாய் போற்றி. அமலா போற்றி. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. மலைநாடுடைய மன்னே போற்றி. பரம் பரம் சோதி பரனே போற்றி. போற்றி போற்றி சய சய போற்றி. இத்துடன் எங்களுடைய தலைப்பிற்கு வருவோம். இன்றைய தலைப்பு பொருட்பாலும் மக்களாட்சி. அந்த தலைப்பிற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக மகாகவி பாரதியார் கூறிய அந்த மொழி பொன்மொழி, அதாவது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனை உலகப் பெரும் புலவனாக போற்றி எத்தனையோ மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அத்தகைய ஒரு பாரிய சிறந்த இந்த திருக்குறள் எங்கள் கைவசம் மனவசம் எங்கள் எல்லோருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள இலங்கையில் உள்ள தமிழ் பிள்ளைகள் எல்லோருக்கும், பெரியோர்களுக்கும் மற்றும் உலகெல்லாம் பரந்து இருக்கிற தமிழர்களுக்கும் சிறப்பாக ஒற்று 10 திருக்குறளாகுதல் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த முறையிலே இந்த பாரிய நூலிலிருந்து பொருட்பாலை ஏன் நான் எடுத்துக்கொண்டேன்? பொருட்பாலில் அதாவது 1330 அருங்குறளிலே 700 குறள்கள், 70 அதிகாரங்கள் பொருட்பாலிலே இருக்கின்றன. அந்த முறையிலே திருவள்ளுவர் பொருட்பாலுக்கு, அறத்துப்பாலுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை பொருட்பாலுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல் ஞானி. அரசியலை அன்றைக்கு விளங்க வைத்தார் என்றால் இன்றைக்கும் அது முற்று முழுதாக சகல இடங்களிலும் கைக்கொள்ளப்பட வேண்டிய அறிவுரைகள் அந்த பொருட்பாலிலே பொதிந்திருக்கின்றன. அந்நாளில் அரசராட்சி இருந்த நாளில், மன்னராட்சி இருந்த நாளில் அவர் பாடி வைத்த அந்த குறட்பாக்கள் இன்றைக்கும் மக்களாட்சி மலர்ந்திருக்கின்ற இந்த உலகத்திலே ஏறத்தாழ 400 ஆண்டுகளாகத்தான் இந்த மக்களாட்சி மலர்ந்த காலம். இந்த காலத்திலும் அந்த அறிவுரைகள் கட்டாயமாக முக்கியமாக கையாளப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் விழித்து பார்த்தால் மக்களாட்சி நடைபெறுகின்ற இடங்களை பற்றி அறிகிறோம். நாளிலும் பொழுதிலும் புதினங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நாளிலும் பொழுதிலும் எங்கெங்கெல்லாம் இந்த மக்களாட்சி தலைகீழாக நடைபெறுகிறது என்பதும் நாங்கள் அறிவோம்.
அந்த முறையிலே இந்த பொருட்பாலும் மக்களாட்சியும் என்ற தலைப்பு மிக மிக ஒரு வேண்டிய தலைப்பாக இருந்தபடியாலே தான் அத்துடன் அண்மையில் நான் ஆராய்ந்து அறிந்து கொண்ட சில உண்மைகளை உட்கொண்டு இந்த தலைப்பிற்கு வந்தேன் என்று முதலில் உங்களுக்கு கூறி வைக்கிறேன். இன்றைய நாளிலே இது முதற் பகுதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது பொருட்பாலை பற்றிய விளக்கத்தை கூறி பின்பு அடுத்த மாதம் எப்படி மக்களாட்சி இந்த பொருட்பாலில் உள்ள தத்துவங்களை அறநெறிகளை பின்பற்றினால் நாடு சிறக்கும், உலகம் சிறக்கும் என்ற ஒரு கருத்து என்னுடைய மனதில் வேரூன்றி இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் இந்த தளத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தலைப்புக்கு வந்தேன். இந்த முகவுரையுடன் பொருட்பால், அதாவது பொருள் என்ற எங்கள் தமிழ் சொல் ஒரு பொருள் பொதிந்த தமிழ் சொல். அதை சற்று நான் யோசித்து பார்த்த முறையிலே பொருள் என்றால் என்ன? பொருளுக்கு எத்தனையோ விதமான பொருளை முக்கியமாக நான் எடுத்துக்கொண்டது திருவாசகத்திலே பொருளை பற்றி என்ன சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் என்று பார்த்தால், இறைவனை செம்பொருள் என்றார், மெய்ப்பொருள் என்றார். சிவபுராணத்தின் இறுதி பகுதியிலே அவர் பொருள் என்ற அந்த சொல்லை உபயோகித்திருக்கிறார். எப்படி உபயோகித்திருக்கிறார்? சிவபுராணத்தை பாடுபவர்கள் அல்லது அதை பாராயணம் செய்பவர்கள் பொருள் அறிந்து பாட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இடத்திலே அவர் பொருள் என்று சொன்ன விடயம் என்னவென்றால், சிவபுராணம் முழுவதும் சிவனை பற்றியது. அந்த சிவபுராணத்தில் உள்ள பொருள் சிவம். சிவம். அந்த முறையிலே தான் அவர் பொருள் என்ற சொல்லை அங்கே உட்புகுத்தி இருக்கிறார். வேறு இடங்களிலும் திருவாசகத்திலே செம்பொருள், மெய்ப்பொருள் என்றெல்லாம் பாடி வைத்திருக்கிறார். அந்த பொருள் என்ற சொல்லுக்கு ஒரு உயர்ந்த உச்சமான ஒரு கருத்து அங்கே காணப்படுகிறது. திருவள்ளுவர் பொருட்பால் என்று இந்த முக்கியமான ஒரு பகுதியை ஆக்கி வைத்து, திருவள்ளுவர் பொருள் என்றால் என்ன கருத்தை கொடுக்கிறார் என்று பார்ப்போம். முக்கிய சிறப்பாக எல்லோரும் அறிந்த விடயம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதுல 3 இடத்திலே பொருள் என்று கூறி காட்டுகிறார். எப்பொருள் என்று சொல்லி அங்கே அவர் அந்த முதல் கூறுகின்ற பொருள்
யாரிடமிருந்து இதனையும் நீங்கள் கேட்டால், கேள்வி அதிகாரத்தில் நான் அதை சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டால் அதனை, அதன் பொருளை மெய்ப்பொருளோ என்று அறிந்து கொள்வது உங்களுடைய கல்வியினால் உங்களுக்கு அல்லது நீங்கள் பெறுகின்ற அறிவை பொறுத்தது என்றதனாலே தான் அங்கே 3 இடத்திலே ஒரு குறட்பாவிலே பொருள் 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 என்றார். இன்னொரு இடத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அருள் பொருள் என்று அவர் குறிப்பிடுகிற இடத்திலே பொருளை பெறுவோர் அருளை பெறுவது மிக மிக அவசியம், மிக மிக கடினம். ஆனால் பொருள் பூரியார் கண்ணுமுள என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். பூரியார் கண்ணுமுள என்று சொல்லி சொன்னால், அதாவது செல்வமானது நல்லவர்களிடம் மாத்திரமல்ல, தீயவர்களிடமும் அது இருக்கலாம். அந்த இடத்திலே அவர் பொருள் என்ற அந்த சொல்லுக்கு செல்வம் என்ற கருத்தை தான் கூறுகிறார் என்று பல உரையாசிரியர்கள் கூறுகிறார். இந்த வகையிலே இந்த மன்னராட்சி அரசியல் நடந்த விதத்திலே பொருள் பாலிலே வள்ளுவர் பொருளை எதன் பால் வைத்திருக்கின்றார் என்றால் செல்வம். செல்வம் என்று சொல்லி சொன்னால் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள என்று சொல்லிவிட்டார். ஆனதனாலே இந்த செல்வம் அரசர்களுடைய நாட்டிலே, அரசர்கள் அரசாட்சி செய்கின்ற ஒரு நாட்டிலே செல்வமானது, வளமானது மக்களுக்காக பேணப்பட வேண்டிய, சேர்க்கப்பட வேண்டிய, பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய, மக்கள் வளமாகவும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு சிறந்த முறையிலே, அறம் தழுவிய முறையிலே எவ்வாறு சேர்க்கலாம், எவ்வாறு பகிரலாம் என்றெல்லாம் இந்த பொருட்பாலிலே முதலிலே கூறி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், 70 அதிகாரங்கள், 700 குறட்பாக்கள். இவை முற்றுமுழுதாக என்னுடைய தலைப்பினுள் இல்லை. எத்தனை குறட்பாக்கள் இந்த தலைப்பிற்கு உரியதாக இருக்கின்றது என்றால் அவை 300 குறட்பாக்கள். அவற்றை நான் முற்றுமுழுதாக படித்த பின்புதான் இந்த தலைப்பிற்கு அந்த 300 குறட்பாக்களும் உரித்தாகின்றன என்று கண்டுபிடித்தேன். இந்த சமயத்திலே உங்களுக்கு நான் ஒரு உண்மையை கூற வேண்டி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டொரண்டோவில் அகில உலக திருக்குறள் மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டிலே பங்கு பெற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் தலைப்பு பொருட்பாலும் மக்களாட்சியும் தான். அந்த முறையிலே இந்த தலைப்புக்குள்ளே புகுந்து விளையாடி வெளியே வருகின்ற வாய்ப்பை பல மாதங்களாக நான் பெற்றிருந்தபடியால் இன்றைக்கு அதை உங்களுடன் பகிர வேண்டும் என்ற அந்த அவாவுடன் தான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இது ஏதும் புதிதல்ல. இருந்தாலும் இந்த 300 குறட்பாக்களும்
இந்த தலைப்பிற்கு உரியதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அவற்றை முற்றுமுழுதாக இங்கு நான் 300 குறட்பாக்களையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்க முடியாது. இருந்தாலும் பொருட்பால் என்பது அரசியல் அங்க இயல், அதாவது அரசியல் செய்யும் மன்னருக்கு அங்கமாக உடனிருந்து உதவுவதாக உள்ளது அமைச்சு. அரசன் அமைச்சு, அமைச்சர்கள் மூலமாக அமைச்சர்களின் உதவியோடு தன் ஆட்சியை செய்கின்றான் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே விதமாக மக்களாட்சியிலும் இந்த நாட்டு தலைவர்கள் அல்லது நாட்டு பிரதம அமைச்சர் இப்படியானவர்கள் இந்த அந்த காலத்தில் மன்னர் இருந்த இடத்திலே இன்று இருக்கிறார். அவர்களுக்கு உரிய அமைச்சர்களும் இருக்கிறார். அந்த முறையிலே தான் நாங்கள் வள்ளுவர் கூறிய அந்த அறவுரைகளை எடுத்து மக்கள் ஆட்சிக்குள் புகுத்தலாம் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த அங்க இயலிலே கூறப்படுவது அமைச்சு, அரண், படை. ஆனால் இதை முற்றுமுழுதாக சொல்ல போனால் முதலாவது குறள் என்ன கூறுகின்றது என்றால், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இந்த ஆறும் உடைய ஒரு மன்னன், உடைய அரசன், அரசருள் ஏறு. அரசருள் சிங்கம் போல, காட்டு ராசா சிங்கம், நாட்டு ராசா அரசன், அவ்வாறு தலை நிமிர்ந்து நிற்பான். அத்தகைய ஒருவனே நாட்டை ஆளும் தகைமை உடையவன் என்று கூறுகிறார். இவற்றை ஒன்றொன்றாக பார்த்தால் படை என்பது வெட்ட வெளிச்சம் எங்களுக்கு தெரியும், இன்றும் உண்டு அன்றும் உண்டு. குடி, குடிமக்கள், குடிமக்கள் இல்லாமல் அரசாட்சி இல்லை, ஆட்சி இல்லை. கூழ் என்று ஒரு சொல். கூழ் என்றால் நாங்கள் கூழ் குடிப்போம் எங்கள் நாட்டிலே, அந்த கூழ் இல்லை. இது இந்த கூழ் என்ற சொல்லிற்கு செல்வம், பொருள் என்பதுதான் கருத்து. அடுத்தது அமைச்சு. அமைச்சுக்கு ஒரு அதிகாரம். அமைச்சர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அரசனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அடுத்தது நட்பு என்றார். நட்பு நாடுகள் வேணும், நட்பு அரசர்கள் வேணும் அந்த காலத்திலே. இந்த காலத்திலே நட்பு நாடுகள் வேணும். அதை பற்றி நான் அடுத்த முறை கூறுவேன். அது எவ்வாறு இந்த காலத்து மக்கள் ஆட்சிக்கு மிக மிக அவசியம் என்பது பற்றி. அரண் வேணும். அந்த காலத்திலே அரண் செய்தார்கள் என்றால் முதல் கட்டினார்கள், அகழி போட்டார்கள், அப்படியான அரண்கள் எல்லாம் செய்யப்பட்டது. இந்த காலத்திலே எல்லைகளை வகுத்து அந்த எல்லைகளை பாதுகாக்க கூடிய ஆட்களை நியமிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மன்னர் ஆட்சிக்கும் மக்கள் ஆட்சிக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு, தொடர்ச்சி, வள்ளுவர் கூறிய அறநெறிகளை எவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார்,
இன்றைக்கும் அவை பொருந்தக்கூடியவை என்ற முறையிலே தான் இந்த தலைப்பு. அடுத்து நான் இந்த இறைமாட்சி என்ற அந்த அதிகாரத்திலே, அதாவது முதலாவது அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுவது அஞ்சாமை. ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும்? அஞ்சாமை வேண்டும், ஈகை வேண்டும். யாருக்கு ஈவது? இல்லாதவர்களுக்கு ஈவது. அறிவு வேண்டும், அறிவு வேண்டும். அறிவு வேண்டும் என்ற வகையிலே கல்வியை பற்றியும் கேள்வியை பற்றியும் வள்ளுவர் திறமாக அதிகாரங்கள் வகுத்திருக்கிறார். அடுத்தது ஊக்கம் வேண்டும். சோம்பேறித்தனமாக இருந்து விட்டால் ஒரு நாட்டு மன்னன், ஒரு நாட்டு தலைவன் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டால் அந்த நாடு முன்னேறாது என்று வள்ளுவர் கூறினார். அடுத்தது பொருட்பால் என்ற வகையிலே செல்வம் என்ற அந்த பொருளுடன் நாங்கள் போவோமே, ஆனால் வள்ளுவர் கூறுவது இயற்றலும், பொருளை இயற்ற வேண்டும், பொருளை ஆக்க வேண்டும். இயற்றலும் ஈட்டலும், அதை பிறரிடம் இருந்தோ எவ்வாறோ தர்ம முறையிலே அறமுறையிலே ஈட்டி காத்தலும், அதை காக்க வேண்டும். கண்டபடி தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டு அரசியலார் இருக்கக்கூடாது. அதை காத்து வகுத்த செல்வத்தை பேணி அதை வகுத்து பிரித்து இன்னாருக்குத்தான் இப்படி சேர வேண்டும் என்று மக்கள் நலன் கருதி அந்த மன்னர் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆசான் கூறி வைத்தார். அப்படியான ஒரு அரசு வேண்டும் என்ற, இன்றைக்கும் அப்படியான மக்கள் அரசு வேண்டும் என்பது அவர் அந்நாளே சொல்லி வைத்த உண்மை. அடுத்தது காட்சிக்கு எளியன். மன்னர்கள் மணி அடித்த உடனே, பசு போய் மணி அடித்ததாம், உடனே மன்னன் விழித்துக் கொண்டு என்ன நடந்தது என்று கேட்பார். அந்த மன்னனுடைய சபைக்கு தலைவிரி கோலமாக போனால் கண்ணகி மன்னன் பார்த்தான். அந்த விதமாக காட்சிக்கு எளியராக அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்திலேயும் இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு கருத்தாக அமையலாம். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று போற்றப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று போற்றப்படும். எந்த ஒரு அரசன் முறையாக, இந்த முறையாக என்ற சொல் ஒரு பெரும் பாரிய கருத்தை கொண்டுள்ள பொருளை கொண்டுள்ளது. எந்த வழியிலும் எந்த விதத்திலும் அரசாட்சி செய்யலாம். ஆனால் முறையாக ஆட்சி செய்து ஒருவன், ஒரு மன்னன் இருப்பானே, ஆனால் அவனை தெய்வமாக போற்றுவார்கள். அதே விதம் அதை நாங்கள் அடுத்த முறையிலே பார்த்துக் கொள்ளுவோம். மக்களாட்சியில் எவ்வாறு முறையாக இந்த தலைவர்கள் ஆட்சி செய்கிறார்களா? இந்த 4 குறட்பாக்களையும் அந்த அரசாட்சி பொறுத்த மட்டில், அரசியலை பொறுத்த மட்டில்
வைத்துக்கொண்டு அடுத்ததாக அமைச்சர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மீதி 5 நிமிடங்கள் இருக்கின்றன, அந்த முறையிலே பார்த்துக் கொள்ளுவோம். அந்நாட்களிலே அமைச்சர்களை மன்னர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அமைச்சர்களாய் இருந்தவர்கள் சில பேரை நாங்கள் பார்க்கிற பொழுது, அக்காலத்திலே அமைச்சர்களாய் இருந்தவர்கள் ஒன்று மாணிக்கவாசகர், மற்றது சேக்கிழார். இப்படியான ஆன்மீகவாதிகள் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறு எங்களுடைய தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. அமைச்சர்களாக ஆவதற்கு அவர்கள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையோர்களைத்தான் மன்னர்கள் அமைச்சர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்பது அக்காலத்திய கூற்று, வள்ளுவன் கூற்று. இக்காலத்தில் எப்படி என்பதை அடுத்த பகுதியிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். அந்த முறையிலே கருவியும் ஒரு அமைச்சர், கருவியும் காலமும், கருவி என்ன விதமாக இந்த மன்னர் ஆட்சி சிறக்க வேண்டும் என்று கண்டுபிடித்து அதற்குரிய வழிவகைகளை கொடுப்பதும், காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அரசு. அப்ப இவற்றுக்கெல்லாம் உதவியாக மன்னன் திறம்பட ஆளக்கூடிய வகையிலே கருவிகளை, காலத்தை, இந்த காலத்தில் எதை செய்தால் இந்த மன்னன் ஆட்சி சிறக்கும் என்பதை அமைச்சர் தான் காட்ட வேண்டும். செய்கையும் தாங்களே பல வேலைகளை செய்யும் அருவினையும் ஆண்டது அரசு. இந்த அரசுக்கு தேவையான இவைகளை எல்லாவற்றையும் கொடுப்பவர் அமைச்சர் என்று அமைச்சு என்ற அதிகாரத்தில் முதற்குறளாக வைத்திருக்கிறார் வள்ளுவர். அடுத்து தெரிதலும் எப்படி தெரிகிறது? கல்வி கேள்விகளால் தெரிதல், தெரிந்து கொள்ளல். தேர்ந்து செயலும், தெரிந்து கொண்ட பின் எதனால் எவனாற்றும் என்றறிந்து அதனை அவன் கண் விட்டு அந்த செயலை செய்கின்ற அந்த திறமை தேர்ந்து செயலும். ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. இந்த அமைச்சு கண்டுபிடிக்க வேணும் என்ன விதமாக இந்த அரசன் அரசாட்சியை செய்தால் அது குடிகளுக்கு நன்றாக இருக்கும் என்ற அந்த அறிவை அமைச்சர் தான் வைத்திருக்க வேணும். அமைச்சரனுடைய அந்த அறிவுரைகள் தான் அரசரை நல்ல முறையில் அரசாள பண்ணும். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தரையாய் சொல்லலும் அந்த 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 மன ஓர்மம் தைரியம் இருக்க வேண்டும். அரசனுக்கு சில நேரம் அது நன்றாக படாது, அவருக்கு கோபம் வரவும் செய்யும். இருந்தாலும் அமைச்சர்கள் அதை பற்றி கவனியாது சொல்லி உணர்த்தி அரசை
வழிப்படுத்த வேண்டியது கட்டாயம் என்பது வள்ளுவர் கூறும் குறள். அரண் அறிந்து மிக மிக முக்கியம். அறம் முக்கியம். அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லால், சொல்தன்மை இருக்க வேண்டும் அமைச்சர்களுக்கு. ஆன்று அமைந்த சொல்லால் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை. இந்த அமைச்சர்கள் அரசர்களுக்கு துணை. அரண் அறிந்து திறன் அறிந்து அந்தந்த நேரத்திலே சொல்ல வேண்டியவற்றை சொல்லி செய்ய வேண்டியவற்றை செய்விக்க வேண்டியது அமைச்சர்களின் கடன் என்று கூறுகிறார் வள்ளுவர். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. மதிநுட்பம் வேண்டும் அமைச்சர்களுக்கு. நூலோடு உடையார், கல்வி அறிவோடு அதனை பெற்றுக்கொண்டு அதிநுட்பமாக அரசர்களுக்கு உதவி ஆலோசனை யாவும் கொடுத்து நல்லாட்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பவர்களே அமைச்சர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். நான் முன்பு கூறியது போல 300 குறட்பாக்கள் இந்த 2 வகையாக எங்களுக்கு உதவுகின்றது. இந்த தலைப்பிற்கு ஈடு கொடுக்கின்றது. இன்று இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் தொடர்வோம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் இதை கேட்டுக்கொண்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அருமையான பேச்சு. இப்பொழுது நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டி நன்றியை தெரிவிப்போம். நன்றி. கணேசன் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணி போட்டுக்கணும். நன்றி அம்மா. இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா அவர்களது பேச்சு அழகிலும் அழகிலும் அழகு, இனியதும் இனியதும் இனியதுமாகும். அம்மாவை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது போதாது, ஆனால் எனது தமிழ் போதும். ஆனபடியால் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நன்றி. அம்மா அவர்கள் கூறியது போல வள்ளுவன் எடுத்த எடுப்பிலேயே பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, செய்க பொருளை, பொருளை போய் செய்யடா என்று அவர் ஒரு தூண்டுதலே விடுகின்றார். பொருட்பலம் என்பது வெறும் செல்வச் செழிப்பு அல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை, வளங்கள், உழைப்பு, உற்பத்தி, வர்த்தகம், கல்வி, தொழில் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது. இதனை பற்றி திருவள்ளுவர் கூறும் பொழுது ஒரு குறளை கூறுகின்றார். நீங்கள் வேண்டுமென்றால் 385வது குறளை கட்டி பாருங்கள். அதில் அழகாக கூறுகின்றார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இக்குறள் அரசின் கடமையை விளக்குகின்றது. ஒரு நல்ல அரசு செல்வத்தை உருவாக்க வேண்டும், அதை சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சமமாக மக்களிடையே பகிர வேண்டும் என்ற கருத்தையே இக்குறள் கூறுகின்றது. அடுத்து அம்மா அவர்கள் மக்களாட்சியை பற்றி கூறினார். மக்களாட்சி என்பது மக்களால், மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி. சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் கூட நீதியற்ற ஆட்சி எவ்வாறு அழிவைத் தரும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. புறநானூறு போன்ற பாடல்களும் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும், அச்சமின்றி வாழும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது. எங்கள் ஜனநாயகத்தை பொறுத்தவரையில்
இந்த ஜனநாயகம் என்பதை உலகு கொடுத்தவர்களே தமிழர்கள் தான். ஏனென்று நான் கூறுகின்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முதல் ராஜராஜ சோழன் மறு நாடுகளை கைப்பற்றினாலும் அவன் குட ஓலை முறையை, குட ஓலை என்பது இப்பொழுது ஈக்குவல் டு பேலட் பேப்பர், அதான் நான் சொல்லலாம், அந்த முறையை பயன்படுத்தி முடிக்குரிய குடிகாட்சி என்ற கருத்தை உருவாக்கினான். அதனாலே அவனுக்கு ஜனநாதன் என்ற பெயரும் அளிக்கப்பட்டது, பட்ட பெயர் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். இதை மறுவித்தான் நாம் வாழும் இங்கிலாந்து சொல்லுகின்றது we are the cradle of democracy என்பது. உண்மையா cradle of democracy என்றது ஜனநாயகத்தின் தொட்டில் என்று தமிழில் கூறலாம். அது உண்மையாக உருவாக்கப்பட்டது நான் நினைக்கின்றேன் ராஜராஜ சோழனின் கருத்தை தழுவித்தான் என்றுதான் நான் கூற வைக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த கருத்துகள் பலருக்கு தெரியாது, அதபடியா நான் அதை தெரிவிக்க வேண்டியது எனது கடமை. அதாவது எல்லோரும் கூறுவார்கள் இங்கிலாந்து தான் கிரெடில் ஆஃப் டெமோக்ரஸி என்றான். அது உண்மையானதல்ல. ராஜராஜன் உருவாக்கிய குடவோலை முறையும், அதாவது ஜனநாதன் என்ற பட்டத்தை அவனுக்கு வழங்கியதும் தான் முதல் இந்த உலகத்துக்கு ஜனநாயகம் என்பதை உருவாக்கியவன் எமது தமிழ் மன்னன் என்று கூறி முடிக்கின்றேன். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி. நன்றி. ராதமாஸ்டர் கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். வரதா சண்முகநாதன் அம்மா, நீங்கள் சரியான முக்கியமான திருக்குறள்களை எடுத்து நீங்க இன்றைக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அந்த நீங்க சொன்ன 4 குறளும் மிகவும் முக்கியமானது. ஆனபடியே நான் அந்த 4 குறளையும் நான் திருப்பி சொல்ல இல்லை. இந்த வள்ளுவர் இன்னொரு குறள் உண்டு நான் சொல்றேன். என்னன்னா, வள்ளுவர் முடியாட்சியிலேயே தேர்தலை பற்றி சொல்லி இருக்கிறார் அம்மா. அவர் ஒரு குறள்ல வடிவா சொல்லி இருக்கிறார். இந்த தெரிந்து தெளிதல் என்ற சாப்டரில் என்ற இதுல அவர் சொல்லி இருக்கிறார். என்னண்டா, குறள் 504 அவர் சொல்லி இருக்கிறார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்லுறார். அப்ப நீங்களும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கல அவர் சொல்றார், அவனுடைய குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து அறிந்த பின் தான் ஆளும் தலைவனாக தெரிவு செய்ய வேணும் என்று சொல்றார் என்று மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுறார். அப்ப பிறகு தகுதிக்கு தக்கவாறு அச்செயலை செய்வோரையும் நன்கு அறிந்த பின்புதான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து தான் வள்ளுவர் இக்குறளில் வற்புறுத்தி கூறியுள்ளார் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்லினார். இப்ப இதன்படி நாங்கள் பார்த்தா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி என்றால், இப்ப நாங்கள் தேர்தல்ல நாங்கள் வாக்களிக்க போறோம். அப்ப நாங்கள் வாக்களிக்க போகல, வாக்களிக்கிறதுக்கு முதல் 2-3 விதமான கட்சிகள் இருக்குது. அவை ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒவ்வொரு தகவலை தருகினோம். அப்ப அதை தர்ற தகவல்களை கொண்டுதான் நாங்கள் போய் வாக்கு போடுறோம். இப்ப அவசார தகவல்களை எடுத்து நாங்கள் அதை ஆராய்ஞ்சு அறிந்து, நீங்கள் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று சொன்ன நீங்கள். அப்ப அந்த வர்ற தகவல்கள்ல இருந்து நாங்கள் அதில என்ன மெய்ப்பொருள் என்றதை எடுத்துத்தான் அதை பார்த்துத்தான் நாங்கள் போய் புள்ளடி போடணும். இப்ப நாங்கள் அந்த எங்கட அறிவு, எங்கட கல்வி அறிவு குறைவா இருந்தால் நாங்கள் அந்த தகவல்களை வடிவா எடுக்க போறது இல்லை. அப்ப நாங்கள் அவ வேற என்னத்தை சொன்னாலும் நம்பக்கூடிய நிலையில இருந்தால் நாங்கள் போய் வாக்களிக்க எங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியாதபடியா நாங்கள் போய் பிழையான வாக்கத்தான் போட போறோம். அப்ப இந்த குடிமக்களுக்கு வள்ளுவர் அரசியல்ல கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று சொல்லி 4-5 சாப்டர் வச்சிருக்கிறார் அந்த கல்விக்கு மட்டும். அப்ப அந்த கல்வி அரசனுக்கும் அமைச்சர்களுக்கும் அந்த பொருட்பாலிலே அவர் வச்சாலும் அது எங்கள் எல்லாருக்குமே பொதுவானது. அப்ப இந்த குடிமக்களுக்கு கல்வி அறிவு குறைவா இருந்தால் அவைக்கு அந்த தகவல்களை சரியாக எடுத்து ஜீரணிச்சு மெய்ப்பொருளை காணாமல் போய் வாக்களிச்சினமெண்டா அது எங்களுக்கு ஒரு நல்ல குடியாட்சியை தராது. அப்ப அந்த ஜனநாயகம் என்று நாங்க சொல்லிக்கல, அந்த மக்கள் ஆட்சி அதுல பிழை நடக்க போகுது. அப்ப இந்த சரியான தகவல்களை
அதை சொல்லினமோ சொல்லேலையோன்றது எங்கட கையில தான் இருக்குது. மக்களின் கையில தான் இந்த மக்களாட்சி இருக்கு. அப்ப நாங்கள் போய் வாக்களிப்பு போடுறதுலதான் எங்கட வாக்களிப்பு இருக்கு. அப்ப அது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த தேர்தலை பற்றி அவர் சொல்லிக்கல. மற்றது நீங்கள் இன்னொரு குரல் சொன்ன நீங்கள் அம்மா என்னண்டா, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு கண்டு. இத அம்மா இந்த மேல்நாட்டு அறிஞர்கள் கனபேர் இந்த குரலை ஆராய்ந்து பார்த்திருக்கணும். ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்டா, இந்த குரலை போல இதுல வள்ளுவர் தந்த விளக்கத்தை போல தாங்கள் வேறு ஒரு இடமும் இந்த விளக்கத்தை காணல என்று சொல்லினோம். அப்ப அதுக்கு இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லினோம் என்று பாத்தீங்களா, அந்த அஞ்சாமை என்று சொல்லிக்கல அவ சொல்லினம் நீதி தவறாத தைரியம் தானாம் அஞ்சாமை. அப்ப ஆங்கிலத்துல சொன்ன போனா ஆங்கில மேல்நாட்டு அறிஞர்கள் தான் சொல்லினம் அதை பற்றி. அப்ப அவ சொல்லினம் அதை மொரல் கரேஜ் என்று சொல்லினம். அடுத்தது ஈகை என்று நீங்க சொல்லிக்க கருணையும் இரக்கமும். அப்ப கருணையும் இரக்கமும் என்று சொல்லிக்க இந்த மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லினம் எம்பத்தி என்று சொல்லினம், கருணையும் இரக்கத்தையும். அறிவு என்று சொல்லிக்கல இதுதான் மிக முக்கியம். அறிவு என்று சொல்லிக்க அவ சொல்லினம் அறம் சார்ந்த நுண்ணறிவு, அதுதான் அறிவு என்று சொல்லினோம். அப்ப அறம் சார்ந்த நுண்ணறிவு என்று சொல்லிக்க மொரல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லினோம். அதைத்தான் அவ அறிவு என்று சொல்லினோம். அப்புறம் ஊக்கம் என்று சொல்லிக்கல அவ சொல்லினோம் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் ஆர்வமும் என்றா பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லினோம் இந்த வெளிநாட்டு அறிஞர்கள். அப்ப அவ என்ன சொல்லினோம் என்றால், இது நாளும் இயற்கையாகவே ஒரு தலைவனுக்கு இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லினோம். அப்ப அவ சொல்லினம் என்னண்டா, இந்த அறம் சார்ந்த நுண்ணறிவு, இந்த மதிநுட்பம், மோரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு அரசனுக்கோ ஒரு தலைவனுக்கோ இருக்குமானால் அதுதானாம் ஒரு திறவுகோல். என்னத்துக்கு திறவுகோல்ண்டா, மிச்ச மூண்டுக்கும் ஈகை ஊக்கம் அஞ்சாமை இந்த மூண்டுக்கும் திறவுகோல அமைகிறது இந்த அறம் சார்ந்த நுண்ணறிவு. அப்ப அதைத்தான் இந்த மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லினம் அப்படியான ஒரு செய்தியை வேற ஆக்களத்தரும் சொல்லலையா. முதல் வள்ளுவட்ட குரல்ல இருந்துதானா தாங்கள் அதை அறியினம் என்று சொல்லினம். அப்ப சொல்லினம் என்னண்டா, அந்த அறம் சார்ந்த நுண்ணறிவுள்ள தலைவனுக்கு இந்த 4 குணங்களும் ஒரே சமயத்துல வேலை செய்யுமா. ஏனென்றால் அது சாதாரணமான ஒரு மனிதன் உள்ளத்துல ஒரு நேரத்துல ஒரு குணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 2-3 குணங்கள் ஒரே நேரத்துல ஒரு ஆளுக்கு இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லினோம். ஆனா இந்த அறம் சார்ந்த நுண்ணறிவுள்ள ஒரு தலைவனுக்கோ ஒரு அரசனுக்கோ இந்த அந்த அறம் தான் அவைக்கு திறவுகோலாக இருக்கேக்கில்ல, அந்த எல்லா குணமும் ஒரே நேரத்துல வேலை செய்யும் என்று சொல்லினோம். அப்ப அப்படி ஒரே நேரத்துல வேலை செய்யக்குள்ள அவ எப்பவும் விழிப்புணர்வோட தான் இருப்பினார். அவ நெடுக விழிப்புணர்வோட இருந்தா அவர் சொல்லினம் என்னண்டா, ஒரு விதமான தவறுகளும் நடக்கிறதுக்கு இடம் இல்லையா. ஏனென்றா அந்த அரசனோ தலைவனோ அப்படியான விழிப்புணர்வோட இருக்கைக்குள்ள அவர்களை சார்ந்த குழுவும் அதே விழிப்புணர்வோட தானே வேலை செய்வினம். அதே விழிப்புணர்வோட வேலை செய்யக்குள்ள அவைகள் ஒரு விதமான பிழையும் விடுறதுக்கு இடம் இல்லையான்னு சொல்லினோம். அப்ப இது அறிஞர் அண்ணா என்ன சொல்றார் என்று பாத்தீங்களா, அவர் சொல்றார், அறம் சார்ந்த நுண்ணறிவு உள்ளவன் எப்போதும் சரியான முடிவைத்தான் எடுப்பான், சரியோ பிழையோ என்று தத்தளிக்க மாட்டான், மனம் அலைமோதாது என்று சொல்லி அறச்செயல்கள் இயல்பாகவே இருக்கும், எப்போதும் விழிப்புணர்வோட இருப்பான் என்று சொல்லி இருக்கிறார். கன பேர் கையொத்தி இருக்கணுமாம்மா. உங்களோட நன்றி 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 நல்ல சிறப்பான உரைக்கு மிக்க நன்றி. நன்றி. சாரி, வரதா மாஸ்டர் சொல்ல போறீங்களோ? சரி, சரசிவலானன் மாஸ்டர் நீங்க அதை அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். எல்லோருக்கும் வணக்கம். வரதாமா மிகவும் திறமையான பேச்சு. நீங்க சொன்ன மாதிரி நேற்று பேச்சுல இருந்து இன்றைக்கு தொடர்பான பேச்சு போல இருந்தது. நீங்க சொன்ன அத்தனை உண்மை. அரசர் மாத்திரமில்லை, எந்த தலைமை
கொடுக்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆனபடியால் இப்போ இலங்கையை பார்க்க போனால் அது ஒரு ஜனநாயக நாடு. இவ்வளவு காலம் நடந்து இவ்வளவு எந்த விதத்தில் அறமான வாழ்க்கை அந்த நடத்தினது அது என்ன மாதிரி போனதென்று அந்த தலைவரின் அவரும் அவரோட குழுக்களையும் சேர்ந்து என்ன மாதிரி கீழே போய் இப்பெல்லாம் நடந்து வந்தது. ஆனால் இப்போது என்ன மாதிரி மாறி இருக்கிறது அது தலைவன் என்ற தலைமையாளி என்றதையும் இந்த நாட்டில் இப்போ இவ்வளவு கஷ்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி மக்களாட்சி ஜனநாயகம் இப்போ இருக்கிற எங்களோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய கரைச்சல் பிள்ளையான இதுகளை டிசைட் பண்ணுறது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சரியான அமைச்சர் வேணும். அந்த அமைச்சர் சரியான அமைச்சர் மாத்திரமில்லை அட்வைசர்ஸ் பிள்ளையான அட்வைசர்ஸை கொடுத்து பிள்ளையான விதத்தில் அப்பாயிண்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு நாளும் நியூஸில் போய்கொண்டே இருக்குது. அப்போ அந்த எல்லா விதமான அம்சங்களும் வேணும் ஒரு தலைவருக்கு. சரியான அவருடைய அறிவும் வேணும், விஸ்டமும் வேணும், அவருக்கும் எல்லாம் தெரிய வேணும். மற்றவைகளும் சரியாக வேலை செய்தால் தான் சரியாக நடக்கும் என்றது அழகாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் திருவள்ளுவரும் சொல்லிவிட்டார். நீங்கள் இன்றைக்கு எல்லாம் விவரமாக எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. இன்னும் அடுத்த பகுதியும் காத்திருப்போம் என்று சொல்லிவிட வருகிறேன். நன்றி. சிவாமோகன் மாஸ்டர் அன்மியூட் கதை. நன்றி டாக்டர் சதாமன் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வரதா அம்மா, மிக மிக அழகான பேச்சு. உங்களுடைய இந்த சிச்சுவேஷன்ல கூடி நீங்க இந்த குளிர் வெயில் மழை எதையுமே பார்க்காம இதெல்லாம் தயார்படுத்தி அங்கவும் திருக்குறள் மகாநாட்டில் கனடாவில் பேசி இங்கேயும் நீங்கள் எங்களுக்கு இந்த தளத்திலே மிக அழகாக தந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய ஆரம்ப உரையாக இருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதலாவது அடுத்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். இதன் தொடர்ச்சி எந்த தேதியில இல்ல, அது 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 வேற மார்ச் 23. எனக்கு இல்ல அது சதா மாடையோ தெரியல. நாங்க மாறி மாறி தருவோம் உங்களுக்கு. அழகான பேச்சம்மா, அழகான பேச்சு. பழைய விடயங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே ஒரு அரசனுக்கு எப்போதும் அரசன் மதியுள்ள ஒருவரைத்தான் அமைச்சராக வைப்பார். மதி என்பது சரியான புத்தி கூர்மை. அவருக்கு 8 திசையிலேயும் அவருடைய புத்தி வேலை செய்ய வேண்டுமா. திரும்பி பார்க்கிற அட்டறிக்கு பாடல்களை அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவரா இருக்க வேண்டும் என்று கூடி சில பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட மதி யுகம் கொண்ட ஒருவர் தான் அமைச்சராக இருக்க வேண்டும். அதுல நாங்கள் பெருமைப்படலாம். மாணிக்க வாசகர், சேக்கிழார் எல்லாரும் அந்த அமைச்சராகவே இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைச்சர்கள் எங்களுடைய தமிழ் வளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். நான் திருக்குறளை சொல்லவில்லை என்றால் நீங்கள் திரும்ப அந்த திருக்குறளோடு இங்கு வந்து அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். என்னுடைய விளக்கம், அந்த உரை மிக நன்றாக இருந்தது. உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்து. மீண்டும் வர வேண்டும். நாங்க அந்த தேதியை உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். நீங்க ஒரு கதை சொல்லுங்க. நன்றி. நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் அன்மியூட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, நீங்க தட்டி போட்டீங்க. இப்பதான் இந்த வணக்கம். அதாவது பொருட்பாலில் மக்களாட்சி, இதை குரல் ஊடாக அழகான முன்னுரையாக தந்திருந்தீர்கள். ஏனென்றால் நிறையவே இருக்கிறது நீங்கள் சொல்வதற்கு. ஆகையினாலே இந்த முன்னுரையிலே நீங்கள் தந்த அழகிலே என்ன அமைந்திருக்கின்றது என்றால் அறிவு என்பது ஆன்மீகத்தின் உயர்நிலை. அந்த ஆன்மீகத்தின் உயர்நிலையை தாங்கள் கொண்டு எமக்கு நிறைவான ஆற்றலையும் அறிவையும் தர வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான கருத்து. சுரேந்திரா மாஸ்டர் அதைங்க.
அனைவருக்கும் வணக்கம். இன்று வரதா சண்முகநாதன் அம்மா உங்களுடைய பேச்சு பொறுப்பாலும் மக்களாட்சியும் என்றது. நான் உடனே எனக்குள்ள யோசிச்சேன். நீங்கள் எங்களுடைய அரசன் பொருட்களை ஈட்டுவதில் தான் இப்போது அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்று கூறுவீர்கள் என்று யோசித்தேன். ஆனால் நீங்கள் திருவள்ளுவற்ற பொருட்பாலை எடுத்து அது அந்த அவர் பொருட்பாலில் 3 இயல்கள், அரசியல், அங்கவியல், குடியியல் என்று 3 இதுகளையும் அதுல நீங்க இன்றைக்கு 2 தான் கூட விளக்கமாக கூறினீர்கள், அரசியலும் அங்கவியலும். அதுல அரசியல் 25 அதிகாரமும் அது அரசன் எப்படி ஆள வேணும் என்றதை பற்றியும், மற்றது அங்கவியல்ல 32 அதிகாரம் இருக்குது. அது அது எப்படி அமைச்சர்கள் எப்படி இருந்து அரசனுக்கு உதவியாக நட்பு அதுகளை பற்றி எல்லாம் கூறினீர்கள். மற்றது நீங்கள் மக்கள் ஆட்சி அதை பற்றியும் இன்னும் விரிவாக குடியியல்ல கூறுவீர்கள் என்று நினைக்கிறேன். அத மக்கள் ஆட்சி மக்களுக்கு இப்ப யார் கென் குவனேசன் ஐயா கூறினது போல மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஒரு அரசாங்கம் என்றதுதான் கருத்து. ஆனால் இப்ப சிவலோகநாதன் மாஸ்டர் கூறின போல இப்ப மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் என்று கூறினாலும் அவர்கள் வரும்போது இது எல்லாம் தருவோம் என்று கூறி வந்துவிட்டு பிறகு தாங்கள் பொருட்களை ஈட்டுவதில் தான் முக்கிய கவனத்தை செலுத்துகிறார்களே ஒழிய மக்களுக்காக ஒன்றும் செய்வதில்லை. செய்வது குறைவு, சரியான குறைவாக இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் அடுத்த முறை கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய பேச்சு மிகவும் மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருந்தது. நான் இப்போது இந்த தளத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று அதன் பின் கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். பிறகு நாளைய நிகழ்ச்சி நிரல். UK நேரம் 9 மணிக்கு தியானம். நாளை யோகா நிகழ்ச்சி நடைபெறாது என்றபடியால் 11 மணி வரை தியானம் நடைபெறும் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி பயிற்சி நடக்கிறது முதல் யோகா எக்ஸசைஸ் இல்ல மற்ற எக்ஸசைஸ் 9:15க்கு சேர் யோகா எக்ஸசைஸும் ஐ யோகாவும் நடைபெறும். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் தியான நிகழ்ச்சி. மாஸ்டர் ஜெயலக்ஷ்மி இந்தியாவிலிருந்து அரிஷ்ட வர்க்கங்கள் பற்றி பேச வருகிறார். பிறகு 12 மணிக்கு தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம். 8:30க்கு குமாரசுவாமி பிள்ளை மாஸ்டர் உன்னை நீயே உருவாக்கு என்ற தலைப்பில் பேச வருகிறார். எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். சாட் பாக்ஸ்ல நடா போட்டிருக்கிறார். குட் எக்ஸ்பிளனேஷன் அம்மா. Is it possible to let us know the names of Westerners' names, please? Thank you. Kala Mahalingam, Canada. Thanks your expert speech. Excellent. Congratulations, Master. Come again. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. மிக்க நன்றி. உங்கள் உதவிக்கு நன்றி. வேலைகளை குறைத்து மிக்க நன்றி. வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். கேள்வி கிடவில்லை. இல்லது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வரதா அம்மா எதுவும் சொல்ல போறீங்களோ சொல்றாலும் சொல்லலாம். எல்லோருக்கும் நன்றியே சொல்லுகிறேன். சிவராத்திரியை
நித்திர முழித்து கொண்டாடுங்கள். வணக்கம் வரதாம்மா. என்னால் இயன்றவரை கொண்டாடுவேன். மன்னிக்க வேண்டும் வரதாம்மா. நீங்க சொன்ன தேதி 23 மார்ச் மாசமா? சதா அத சரியொன்று சொல்லுவா. நான் உங்களோட தொடர்பு கொள்றேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி அம்மா, அருமையான. எப்படியும் மார்ச் மாதத்துல வரும் அடுத்த பகுதி. ஓகே ஓகே. இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை காலை சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி.